Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Data Succession Algorithm series, நம்ம வந்து செலெக்ஷன் சார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம பபிள் சார்ட் பார்த்துருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அது வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த செலெக்ஷன் சார்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு சார்ட் அரே. ஓகே, இப்போ நம்ம வந்து செலெக்ஷன் சார்ட்டில் இருக்கிற பேசிக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த அரேல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தூக்கி வைக்க போறீங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செகண்ட் பொசிஷன்ல தூக்கி வைக்க போறீங்க. ஸோ இப்போ பபிள் சார்ட்ல பாக்குறப்ப ஆஃப்டர் ஒரு பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் எலமெண்ட் வந்து, அதாவது லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து லாஸ்ட்ல செட்டில் ஆயிடும், பபிள் அப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் இங்க செலெக்ஷன் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறப்ப அப்படி சார்ட்டடா இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் மூவ் இன்டு கோடிங். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் அன் அரே வேர் இப்போ 5 2 11 1 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து நான் வச்சிருக்கேன். 0 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரே வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த அரேயை வந்து ஃபர்ஸ்ட் நான் டிராவர்ஸ் பண்ண போறேன். டிராவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட இண்டெக்ஸை நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஓகே, இண்டெக்ஸை நான் ஸ்டோர் பண்ண போறேன், நம்பரை ஸ்டோர் பண்ணல, இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போறேன். அது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கூட கொஞ்சம் நேரத்தில் புரியும். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு அரேல இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஸ்மால்னு அசியூம் பண்ணிப்போம். அண்ட் அதோட எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக இந்த இண்டெக்ஸ் மினிமம் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். 0ன்னு வச்சேன்னா என்ன அர்த்தம், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் என்னோட ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டு நான் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன், இந்த அரேயை டிராவர்ஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையா என்னோட இந்த மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து செகண்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து இதோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதாவது அரே ஆஃப் 1-ஐ இந்த அரே ஆஃப் மின் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளோட கோல். ஸோ ஐ வச்சு நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அரே ஆஃப் ஐ வந்து இஸ் இட் லெஸ் தென் அரே ஆஃப் மின் இண்டெக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் மின் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்மளோட கண்டிஷன், இதுதான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இதுதான் என்னோட அரே ஆஃப் ஐ, இங்கே தான் வந்து நான் இருக்கிறேன். இதை வந்து அரே ஆஃப் மின் இண்டெக்ஸ் வந்து இங்கே மின் இண்டெக்ஸ் 0 அப்படின்னா இந்த எலிமெண்ட் இதோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வந்து 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மின் இண்டெக்ஸில் 0 ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கரண்ட் வேல்யூ ஆஃப் ஐ, அதாவது 1-ஐ வந்து ஸ்டோர் பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்த இண்டெக்ஸ் போய்க்கலாம். அடுத்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஐயில் வி ஹேவ் 11, அரே ஆஃப் மின் இண்டெக்ஸில் இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த 2-ஐ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ 11 2-ஓட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 2 ஆல்ரெடி ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண வேண்டாம், அடுத்த இட்ரேஷன் போயிடலாம். ஸோ இப்போ வந்து அரே ஆஃப் ஐ வந்து 1, ஓகே, இந்த எலிமெண்ட்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன கம்பேர் பண்ண போகிறீங்க, மின் இண்டெக்ஸோட சேர்த்து கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ மின் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் என்னது, 2. ஓகே, ஸோ 2-ஓட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 1 வந்து ஒரு ஸ்மாலரான எலிமெண்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இண்டெக்ஸை இதை விட்டு தள்ளிட்டு இந்த 1-ஓட இண்டெக்ஸ் அதாவது 3-ஐ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னா நீங்கள் 2 நம்பர் வேணால் வச்சுக்கோங்க. அதாவது மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதோட இண்டெக்ஸையும் வந்து சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். இங்கே வந்து மினிமம் நான் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கூட வச்சுக்கலாம். ஓகே, பட் அது தேவையில்லை, வேணும் அப்படின்னா வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எலிமெண்ட்டில் இருக்கும். இது அரே ஆஃப் ஐயில் வந்து 7 இருக்குது. அண்ட் மின் இண்டெக்ஸில் வந்து 3, அதாவது மின் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 7 வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அட் த எண்ட் ஆஃப் 1 இட்ரேஷன் ஒரு தடவை ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு இட்ரேஷன் சொல்லணும்னா ஒரு ட்ராவர்சல்னு சொல்லிக்கலாம். அவுட்டர் லூப்புக்கு ஒரு இட்ரேஷனாக இருக்கும். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக இந்த அரே வந்து ட்ராவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த இண்டெக்ஸ் 3 தான் மினிமம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதாவது இண்டெக்ஸ் 3ல இருக்கிற நம்பர் தான் இருக்கிறதுலே ஸ்மால் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் 3-வையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 0th இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணணும். ஓகே, இதை ஸ்வாப் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற புது அரே எப்படி இருக்கும், 1 2 11 5 7 அப்படின்னு கிடைக்கும். திஸ் வில் பி ஆர் நியூ அரே. ஸோ பேசிக்லி என்ன பண்ணியிருக்கீங்க, இதையும் ஸ்வாப் பண்ணிட்டீங்க. ஓகே, இதையும் ஸ்வாப் பண்ணிட்டு நம்மளுக்கு புதுசாக ஒரு அரே கிடச்சிட்டு, அண்ட் இது கிடைச்சது மூலமாக இங்கே என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இஸ் சார்ட்டட் நவ்.
இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுட்டீங்க. ஸோ அது சார்ட்டட். இப்போ ரிமைனிங் இருக்கிற அரேயில் இதே ப்ராசஸ் நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து மினிமம் இண்டெக்ஸில் வந்து என்னோட ஃபஸ்ட் எலமெண்ட் வைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி 0ன்னு வச்சோம், பட் 0 வந்து இப்போ சார்ட் பண்ணி தனியாக ஓரமாக வச்சாச்சு. ஸோ இப்போ என்னோட மினிமம் இண்டெக்ஸில் நான் வந்து 1 அப்படின்னு வைப்பேன். அப்போ அந்த மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற 1ஓட வேல்யூ என்ன, அரே ஆஃப் 1 என்னது 2, அதை நான் இங்கே வச்சுக்கிறேன். நீ அதை தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரே ஆஃப் 5 என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு இட்ரேஷனும் செக் பண்ணிகிட்டே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு அடுத்த எலமெண்ட்லேருந்து நம்ம கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அரே ஆஃப் ஐ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்டர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து தான் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை வந்து மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ மினிமம் இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ இதை வந்து மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 11யும் 2வையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதில் வந்து 2 தான் வந்து ஸ்மாலரான எலமெண்ட், ஆல்ரெடி அதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகிறீங்க. அதில் வந்து 5 இருக்குது. அந்த 5 எடுத்துட்டு உங்களோட மினிமம் நம்பரோட கம்பேர் பண்ணுறீங்க. அப்பையும் வந்து ஆல்ரெடி இருக்கிற மினிமம் நம்பர் தான் மினிமம், ஸோ ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 எடுத்து உங்களோட மினிமம் நம்பரோட கம்பேர் பண்ணுறீங்க. அப்பையும் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த இட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி எதுவும் சேஞ்ச் பண்ணலை, பட் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் வந்து சார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 பொசிஷன், ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஆர் நவ் சார்ட்டட். ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் மைண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த தடவை ரிமைனிங் இருக்கிற மிச்ச எலமெண்ட்ஸை மட்டும் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மினிமம் இண்டெக்ஸில் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போ அந்த மினிமமில் இருக்கிற வேல்யூ என்னவா இருக்கும், அது வந்து 11ஆக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த அறையை ரிமைனிங் இருக்க அறையை ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை மினிமம்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், 11 வந்து மினிமம்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ட்ராவல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 5 எடுக்கிறேன் நான். 5 என்னோட மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணுறேன். 5 when compared to 11, 5 தான் ஸ்மாலராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மினிமம் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். மினிமம் வேல்யூ என்ன இஸ் நவ் 5. அப்போ அது இருக்கிற இண்டெக்ஸ் என்ன, 3ங்கிற இண்டெக்ஸ். ஸோ அதை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகிறோம். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் 7ன்னு இருக்குது. இப்போ இந்த 7 எடுத்து நம்ம வந்து மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவோட செக் பண்ணுறோம். மினிமம் இண்டெக்ஸ் வந்து 3. அப்போ அதில் இருக்கிற வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5. 7 5ஓட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. 5 தான் குட்டி. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது தான் வந்து மினிமம் நம்பர். ஸோ 7 வச்சு நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் தி சிட்ரேஷன் உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு, மினிமம் இண்டெக்ஸ் 3ல அதாவது இண்டெக்ஸ் 3ல வந்து மினிமமான நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடச்சிட்டு, ஸோ அப்போ அதை எடுத்து நீங்கள் இதோட ஸ்வாப் பண்ணணும். ஓகே, ஸோ your array will now become 1 2 5 11 7 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, 1 2 5 11 7ன்னு மாறுது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 elements ஆஃப் த அரே வந்து சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்கு இதே ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ரிமைனிங் இருக்கிறது என்னது, இண்டெக்ஸ் 3 and 4 இருக்குது. ஸோ மினிமம் இண்டெக்ஸை நான் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே மினிமம் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்னது 11 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை மினிமம் இண்டெக்ஸ் அசியூம் பண்ணிட்டேன்னா இதுக்கு அடுத்த எலமெண்ட்லேருந்து நான் வந்து எது ஸ்மாலர்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஸ்மாலர் தான் 11ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். இண்டெக்ஸ் will now become 4. அந்த வேல்யூ வந்து 7ன்னு மாறிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரே வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ இது மினிமம் இண்டெக்ஸையும் என்னோட கரண்ட் இண்டெக்ஸையும் வந்து நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல 7ன்னு போட்டுட்டு இங்கே வந்து 11 அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் அரே வந்து 1 2 5 7 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கோ த்ரூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், இத்தனை எலமெண்ட்ஸை ஷார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இத்தனை எலமெண்ட்ஸை ஷார்ட் பண்ணிட்டீங்க. அதாவது 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேல 4 எலமெண்ட்ஸை ஷார்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட் வந்து ஆல்ரெடி ஷார்ட்டடாக தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன லாஜிக் தான். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம். கடைசி இதுக்கு நீங்கள் எதுவும் திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணாலும் அது இட்ஸ் நாட் அ இஷ்யூ, பட் அது பண்ணுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் பபுள் சார்ட்லேயே வந்து வரைஞ்சி காமிச்சிருந்தேன், இதே மாதிரி தான். பட் அதில் வந்து எப்படின்னா அந்த கிராஃப் வந்து இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து n²/2 பட் n² தான் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே வந்து இப்போ திருப்பி போட்ட மாதிரி வரும், இப்படி வருது. ஓகே, ஸோ இந்த பார்ட் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து வருது. அகைன் இதுவும் n²/2 தான். ஸோ இது ஒரு இட்ரேஷன், இது ஒரு இட்ரேஷன், இது ஒரு இட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
ஒரு இட்ரேஷன்லையும் நீங்கள் வந்து திரும்ப உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி எது ஸ்மாலஸ்டான எலிமெண்ட்டுங்கிறத அகைன் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். லெட் அஸ் நேம் திஸ் செலக்ஷன் சார்ட். ஓகே, செலக்ஷன் சார்ட்டு நேம் பண்ணியாச்சு. ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் சார்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் அரே ஆர்குமெண்ட்டாக வாங்குது. ஓகே, வாங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அந்த அரே ட்ராவல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than array dot length I plus plus. ஓகேவா? சரி, I is equal to 0, I less than array dot length I plus plus வச்சுட்டோம். அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்ரி இட்ரேஷனோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து மினிமம் எலமெண்ட்டாக அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்ட் min is equal to array of I அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் மினிமம்னு ஒன்று வேணும். ஸோ இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் min is equal to I அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த நீங்கள் 2 வேரியபிள் இல்லாமல் ஒரு வேரியபிள் வச்சே பண்ணலாம். பட் ஒரு சிம்பிளராக இருக்கும், ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் இப்போதைக்கு 2 வேரியபிள் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்ட் மினிமம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அண்ட் மினிமம் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பேசிக்லி என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து அதுதான் மினிமம்னு அசியூம் பண்ணிட்டோம், அதோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை தவிர மிச்சம் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் எது மினிமமான எலமெண்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதில் ரிமைனிங் இருக்கிற அரேயை வந்து நான் கோ த்ரூ பண்ணணும் இல்லையா? அதாவது செகண்ட் எலமெண்ட்லேருந்து பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு நெஸ்டட் லூப் போடுறேன். J is equal to I plus 1 அப்படின்னு சொல்லி போடுறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம மினிமம்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த அரேயில் இருக்கிறதுல எது மினிமம்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு அடுத்த எலமெண்ட்ல இருந்து தானே நான் ட்ராவல்ஸ் பண்ணணும். இதையும் சேர்த்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை இல்லையா? ஸோ J வந்து I plus 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் J less than array dot length வரைக்கும் போகுது. எண்ட் வரைக்கும் போயிட்டு கண்டுபிடி. அதில் வந்து மினிமமை விட வேற ஒரு நம்பர் கம்மியாக இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் அரே ஆஃப் ஜே இஸ் லெஸ் தென் நம்மளோட மினிமம். ஓகே, அரே ஆஃப் ஜே வந்து லெஸ் தென் மினிமமாக இருந்துச்சுன்னா அதை மினிமமில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மின் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே, அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் மின் இஸ் ஈக்குவல் டு ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சு, இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து இண்டெக்ஸ் மினிமம்ல இருக்கிறது தான் மினிமம் வேல்யூவோட இண்டெக்ஸு, அண்ட் மினிமம்ல இருக்கிற வேல்யூ தான் வந்து இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ அதையும் நம்மளோட கரண்ட் எலமெண்ட்டான இந்த ஐ அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுக்கு என்ன, யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுற அதே லாஜிக் தான். ஸோ இன்ட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அண்ட் அரே ஆஃப் ஐ இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன போட போகிறீங்க, அரே ஆஃப் இண்டெக்ஸ் மின்னை போட போகிறீங்க. ஓகே, இண்டெக்ஸ் மின்னில் இருக்கிறத அதில் போட்டுட்டு, அண்ட் இதில் அரே ஆஃப் இண்டெக்ஸ் மின்னில் வந்து நம்ம டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத தூக்கி போடுறோம். ஓகே, ஸோ திஸ் வுட் பேசிக்லி ஸ்வாப் இட். ஓகே, அதை ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிடும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் pretty much it. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு புது அரே கிரியேட் பண்ணி இதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ int arr is equal to, இங்கே கிரியேட் பண்ண அதே அரேயை நான் வந்து யூஸ் பண்ணவா, புதுசாக யோசிக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. 5 to 11 1 7. ஓகே, ஸோ இப்போ வந்து சார்ட் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். கால் பண்ணிவிட்டு arr ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடலாம். அண்ட் இதை பிரிண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ நான் வந்து system.out.printlnல அரேஸ் டாட் toString ஆஃப் ARR பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அண்ட் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கலாம். import java.util.array. ஓகே, என்னது செலக்ஷன் சார்ட்.
ஓகேவா, கரெக்டாக சார்ட் ஆகிடுச்சு, சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிள், இந்த வெளியே இருக்கிற ஃபார் லூப் வந்து ஒரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட்னு சொல்லி ட்ராவல்ஸ் பண்ண போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல கரெக்டான எலமெண்ட் என்ன வரணும், ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு கரெக்டாக எந்த எலமெண்ட் வரணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த அரேல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் தான் இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஐங்கிற பாயிண்டரை நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சுக்க போறீங்க. வச்சுக்கிட்டு இந்த அரேல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குதோ அதையும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுத்தையும் வந்து ஸ்வாப் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ்க்கா இருக்கிறதுலே ரிமைனிங் இருக்கிற அரேல எது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்னு கண்டுபிடிச்சு ஸ்வாப் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு எந்த நம்பர் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து கொண்டு வந்து வைக்கிறோம். செகண்ட் பொசிஷனுக்கு எந்த நம்பர் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்காக வந்து கரெக்டான நம்பர் என்னங்கிறத நீங்க தேடி கொண்டு வந்து வைக்கிறீங்க. You are selecting the correct number for this position and placing it here, and that is why we call it selection sort. Okay, so இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Again, it is an order of n squared approach. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் pretty simple, not that hard. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we'll see in the next video. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம பார்க்கலாம். கோட் வேர்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த வீடியோவோட கோட் வேர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.